ஆமா, என்ன சொல்றாங்க நம்ம சமையல் பத்தி? ஊரே பேசுமே உங்கள் கைவண்ணம் பற்றி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப திறமைசாலி பொண்ணு, ரொம்ப நல்ல மனசுன்னெலாம் சொல்லுவாங்க. இப்படிதாங்க. என்னை பத்தி எல்லாமே நல்லதா சொல்லி சொல்லியே என் கெட்டதுன்னு எனக்கே தெரியல. சரி சரி. அதாங்க எங்கள் வீட்டு விசேஷத்துக்காக உங்கள் சமையல் வேணும்னு அப்பா கேட்டு வர சொன்னார். அப்படியே கொஞ்சம் ருசி பார்த்துட்டு சமையல் எப்படி இருக்குன்னு சொல்ல சொன்னார். அப்ப எல்லாரும் சொல்றத கேட்டு மட்டும் வந்திருக்கீங்க, சொன்னதை நம்பி வரல. ஊரில் 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே நம்பிட்டு இருக்க முடியும்? அப்படி இல்லைங்க, வீட்டில் பார்க்க சொன்னாங்க. ம், எங்க சரி வீட்டில் சொல்றீங்களா? கண்டிப்பாக வீட்டில் சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லுங்க. நான் சொல்கிறேன். எப்போ விசேஷம்? இன்னும் 15 நாளில். ம், சரி வரேன். வாங்க சொல்லுங்க. உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஆ இல்லை, நேற்று நீங்கள் எப்படி குழம்பு வைப்பீங்கன்னு தெரிஞ்சிருச்சு, மற்றதெல்லாம் எப்படி வைப்பீங்கன்னு தெரியாதுல்ல, அதான் பார்த்துட்டு போகலான்னு. இன்னும் பொருத்தமாக ஏதாவது சொல்லியிருக்கலாம். நிஜமாக தாங்க சொல்கிறேன். ஒரு நாள் ஒரு சமையல் பண்ணுங்க. விசேஷம்னா எல்லாமே தானே சமைப்பீங்க, எப்படி சமைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? உன்னை பார்த்தாலே வீச கண்ணு ரெண்டும் பேச உன்னை பார்த்து நான் சாஞ்சேன். கட்டு சிரிக்குது என் மனசு, உள்ள கட்டிக்கிட்டு துடிக்குது வயசு. வச்ச கண்ட வாக்களம் நினப்பு, உள்ள வத்த விட்டு எரிக்குது நெருப்பு. மனச வந்து பதுசா தூக்கி போற அடியாத்தி, நீ ஒரச நான் ஒசக்க பறந்து போற அடியாத்தி. நாளைக்கு விசேஷத்துக்கு தேவையான பொருள்லாம் வாங்க மார்க்கெட் போகிறேன், வரீங்களா? போகலாமே.